வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. விஜய் அவர்கள் தனது நன்றியில் கூட குழந்தைகளுக்கு நன்றி சொல்லியிருந்தார். ஏன்னா நீங்க சொல்லிதான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு நாம சொல்லல, அவரே சொன்னார். ஏன்னா நான் விவாதங்கள் பல இதுல குழந்தைகளுக்காக பெற்றோர் போட்டிருக்காங்க, பேரனுக்காக பாட்டி தாத்தாலாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். உடனே இவங்கெல்லாம் சொல்லி ஓட்டு போட்டு 1 கோடிக்கு மேல ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னு விஜய் ஆதரவாளர்கள் பேசினாங்க. வில்லிவாக்கம் தொகுதியில் யார் வின் பண்ணுவா? யார் வின் பண்ணுவா? யார் வின் பண்ணுவா? விஜய் தானா? உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? நீங்க யாருக்கு சொல்ல போறீங்க? ஆமா விஜய். இன்னைக்கு விஜயே அதை சொல்லியிருக்காரு. குழந்தைங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் நான் வெற்றி பெற்றேங்கிறத அவர் அழகா சொல்லியிருக்காரு. 3 வயசு 4 வயசு 5 வயசு 7 வயசு குழந்தைகள்கிட்ட போய் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விஜய் மாமா யாரு? தினைக்கும் சன் டிவில டான்ஸ் ஆடுவாரு, கேடிவில டான்ஸ் ஆடுவாரு. அவர் சிஎம் ஆகணும்னு அந்த குழந்தைகளுக்கு முதலமைச்சர், தலைமைச் செயலகம், இந்தி எதிர்ப்பு, மும்மொழி கொள்கை, தமிழ்நாடு, மாநில சுயாட்சி, இந்துத்துவா, பாஜக, காங்கிரஸ் எதுவுமே தெரியாது. விஜய் மாமாவும் சமந்தா அக்காவும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட குழந்தைகளிடம் சொல்லி உங்களுக்கு பிடிச்ச நான் சிஎம் ஆகணும்னு பெரியவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லி அதுல பெரிய லெவலில் இன்ஃபுளுன்ஸ் ஆகி இன்னைக்கு விஜய்க்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்கு. இதை நம்ம விஜயே ஒப்புக்கொண்ட விஷயம். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இப்பதான் சிக்கல் வந்திருக்கு. விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்க. நீங்களே இப்ப விஜய் அங்கிள் குழந்தைங்களை காப்பாத்துங்க. எடப்பாடி வீட்டு வாசல்ல போய் நிக்கிறீங்க. இப்ப நீங்க எடப்பாடி போய் நிக்கிறீங்க, வேலுமணி தனி மீட்டிங், சிவி சண்முகம் தனி மீட்டிங் நடத்துறாங்க, காங்கிரஸ் உங்களை ஆதரிக்க போகுது, பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி வரப்போறாரு. ஓகே, அதெல்லாம் ஓகே. மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறியா இல்லையா? கெடு விதிச்சு மத்திய அரசு உங்களுக்கு கடிதம் வந்திருக்கு. கடிதம் வந்துச்சா இல்ல எங்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கா? பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திட வேண்டும் மத்திய அரசு. பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் மும்மொழி கொள்கை கட்டாயம் என மத்திய அரசு கூறியதால் அதனை ஏற்க திமுக அரசு மறுத்தது. திமுக அரசு இருந்த வரையும் இப்படி ஒரு கெடு வரல. ஏன்னா நான் ஏற்றுக்க முடியாது, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு எங்களுக்கு வேணாம், இருமொழி கொள்கை தான் அறிஞர் அண்ணாவின் கொள்கை என்று சொல்லி 67 இருந்து இப்போ வரை இருமொழி கொள்கையை கொண்டு வருகின்ற, மாறி மாறி நிறைவேற்றி வருகின்ற திமுக அதிமுக அரசுகள் அதை இது பண்ணல. இப்பதான் திராவிட சகாப்தம் முடிஞ்சே, திராவிட கட்சிகளுக்கு சமாதி பண்ணிட்டாரு விஜய். பாஜக பிடிச்ச கவர்மெண்ட் வந்துருச்சுல, இப்போ உடனே லெட்டர், அதாவது நாளைக்கு தான் அவர் பதவியேற்கவே போறாரு முதலமைச்சரா. உடனே இவங்க கெடு பாஜக சொல்லியிருக்கு பாருங்க, பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உடனே கையெழுத்திடணும் மத்திய அரசு கெடு. இப்ப விஜய் என்ன பண்ண போறாரு? குழந்தைகள் சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சவர் விஜய். இப்ப குழந்தைகளுக்கு இந்திய திணிக்க போறாங்க. தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு எந்த இந்திய வரக்கூடாதுன்னு பெரியார் போராடினார், அண்ணா போராடினார், கலைஞர் போராடினார். அதற்கு பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லோருமே இருமொழி கொள்கையில உறுதியாக இருந்து மும்மொழி வரக்கூடாதுங்கிறதுல அவ்வளவு தெளிவா இருந்து இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாடு மற்ற எல்லா மாநிலங்களை விட சிறந்த மாநிலமா இருப்பது காரணம் என்னது? இருமொழி கொள்கை. ஆங்கிலத்தில் புலமை பெற்று தமிழகம் இருப்பதற்கு காரணம் என்னது? இருமொழி கொள்கை. மற்ற மாநிலங்களில் இந்த அளவுக்கு ஆங்கில அறிவு இருக்காது. ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான், இந்திங்கிற கான்செப்டே கிடையாது. இங்கிலீஷுக்கு பதிலாக இந்தியை படிச்ச மாநிலங்கள் எப்படி இருக்கு? இந்தி பேசுற மாநிலங்களுக்கு இந்தியை தவிர வேற எதுவுமே தெரியல. இன்னைக்கு வரையும் ஒரு லாரின்னு கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த மக்கள் காடி அப்படின்னு சொன்னாதான் புரியும். ஆனா நம்ம ஊர்ல படிக்காத ஆட்கள், வயசான ஆட்கள் கூட இங்கிலீஷ் சர்வசாதாரணமா பேசுவாங்க. ஆந்திவே போ, உசிலம்பட்டில இருந்து அப்படியே நக்கலப்பட்டி போற வழிதான் ஆந்திவே போப்பாங்க. வாங்க ஆந்திவே அப்படிங்குவாங்க. லெப்ட்ல போய் ரைட்ல போங்குவாங்க. படிக்காத ஆட்களுக்கே இங்கிலீஷ் அவ்வளவு தெரியும் நம்ம தமிழ்நாட்டுல. அப்ப பெரிய பெரிய அமெரிக்காவில், ஐரோப்பிய கண்டங்களில் பெரிய ஆளா இருக்கிறதுலாம் நம்ம மதுரை, கோயம்புத்தூர், சென்னையில இருந்து போனவங்க தான். அப்ப இந்த அளவுக்கு தமிழ்நாடு தரணியில் சிறந்த மாநிலமாக, தரணியிலேயே இந்தியா மட்டும் இல்லை, அப்படி ஒரு தமிழர்கள் நம்ம சிறந்து இருந்ததுக்கு நம்ம கல்வி முறை, நம்ம கல்வியில இருமொழி கொள்கை இருந்தது, இந்திய படிக்காம போனது, இது எல்லாமே நம்மளை சிறந்த நிலையில் வைத்திருக்கு. இந்திய மட்டும் படிச்ச மாநிலங்கள் எப்படி இருக்கு? இந்துத்துவா, ஆன்டி முஸ்லிம், ராமர் கோயில், பாபர் மசூதி இடி. ஏன்னா அவன் இந்திய மட்டும்தான் படிக்கிறான். பிற மொழி, பிற கலாச்சாரம், பிற மத மக்கள் அதெல்லாம் தெரியாது. இந்தி, அந்த இந்திய இந்துத்துவாவோட இணைக்கிறான். இந்துத்துவா சமஸ்கிருதத்தோட இணையுது. இது தேவநாகரிங்கிறான், இது சமஸ்கிருதம் தெய்வ பாஷங்கிறான். இதை நம்புறான் அவன். அதனாலதான் அவன் இந்துத்துவா வெறியாகிறான். தமிழ்நாட்டுல தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறான், ஒரு வெஸ்டர்ன் லாங்குவேஜ் படிக்கிறான், இங்க தமிழ் இலக்கியம் படிக்கிறான்.
அவனுக்கு வந்து வெறுப்பு அரசியல் வரல. பிற மதத்தினரை, பிற மொழியினரை, பிற மாநிலத்தவரை எதிரியா பார்க்கக்கூடிய தன்மையை தமிழ் சொல்லி தராது. அப்படி ஒரு பக்குவப்பட்ட பகுத்தறிவு இயக்கம் தமிழ்நாட்டுல பெரியார் காலத்துல இருந்து இருந்திருக்கு. தமிழ் உணர்வுக்காக நம்ம உயிரை கொடுப்போம். ஆனா அதுக்காக இன்னொரு மொழி பேசுறவன தோழனா அடிக்க மாட்டோம். அவன் நம்ம மீது ஆதிக்கமே செலுத்தினாலும், இந்தி நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துது. கன்னடத்துக்காரன் நமக்கு தனி தர மாட்டேங்கிறான். முல்லை பெரியார்ல கேரளாக்காரன் தனி தர மாட்டேங்கிறான். ஆனா இவங்க எல்லாரையும் அனுசரிச்சு அவர்களை நண்பர்களாக்கி தான் தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்தவரும் வரலாம், இங்க விருப்ப அரசியல் இருக்காது. நம்மளை அடிக்கின்ற, ஒடுக்குகின்ற, நம் இனத்தை இரண்டாம் தரமாக்கி நம்ம மொழிய ஒடுக்க நினைக்கின்ற வட இந்தியர்கள் உட்பட இங்க வந்து மகிழ்ச்சியா நல்லாதான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆரோக்கியமான அரசியல் இங்க இருக்கு. ஆனாலும் நம்ம மொழி உணர்வுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறோம். போஸ்ட் ஆபீஸ், பேங்க், எங்கேயும் இந்தி நுழைஞ்சிடக்கூடாது, ரயில்வே ஸ்டேஷனு, எக்ஸாம்ஸ், போட்டித் தேர்வுகள், இதெல்லாம் நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு விஜய் சிஎம் ஆன உடனே பாஜக உடனே அனுப்புது பாருங்க. ஏய், திமுக கார மாதிரி இருக்காத, இந்தியை எதிர்த்துக்கிட்டு ஒழுங்கா கையெழுத்து போடு. இது ஒன்றும் அவன் போட்டு அனுப்புங்க சார்ன்னு கேட்கல, போடுன்னு அனுப்புறான். இந்த மிதப்பு பாஜகவுக்கு எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டில் திராவிட கட்சி காலி ஆயிருச்சு, திராவிட கட்சி இல்ல. புரியுதுங்களா? திராவிட கட்சி இல்லைன்னு வெங்கட்ராமன் ஒரு விஜய் கட்சியினுடைய எம்எல்ஏ, பிராமண எம்எல்ஏ சொல்றாரு, இனிமே அவனாவது ஆன்டி பிராமின் பேசுனீங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. எல்லா பாஜக ஆதரவாளர்களும் டிவியில உட்காந்துக்கிட்டு திமுக அழிஞ்சிச்சு, திராவிடம் அழிஞ்சிச்சு, பெரியார் மண், பெரியார் என்ன, ஈவே ராமசாமின்னு சொல்லு அப்படின்னு எல்லா பாஜக ஆதரவாளர்களும் உட்காந்துக்கிட்டு விஜய் ஆதரவை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் யாருடைய ஆளுன்னு தெரியுதுங்களா? இப்பயும் விஜய் வந்து நான் பாஜக தயவை விரும்ப மாட்டேன், பாஜக ஆதரவை நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லலை. இந்த கன வரையும் அப்படியே நிக்கிறாரு. இங்கிட்டு போகுமா, அங்கிட்டு போகுமா, எந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ், சூட்கேஸ் போலாமா, இல்ல ஆளுநர் சொல்ற ஆளை பார்த்து முடிச்சுக்கலாமா, அதிமுக இருந்து ஒரு பிரிவு எடுத்துக்கலாமா, லீமா ரோஸ் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. லீமா ரோஸ் யாரு? புதன்கிழமை கட்சியில சேர்ந்து வியாழக்கிழமை வேட்பாளரானவங்க. அவங்க அதிமுகவும் கிடையாது, கோடீஸ்வரருங்கிற ஒரே அடையாளம் தான். அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அவங்களோட தாவேகா பேச்சுவார்த்தை. எடப்பாடி வீட்டுல புசியானது போனாருங்கிற தகவல் காலையில இருந்து பிரேக்கிங் போகுது. விடுதலை சித்தைகளை கேட்டிருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் போறோமா இல்லையான்னு உறுதியா சொல்லல. முஸ்லீம் லீக் முடியாதுன்ட்டாங்க, தேமுதிக முடியாதுன்ட்டாங்க. எடப்பாடி வீட்டுல இப்ப எப்படி எத்தனை சீட்டு என்னன்னு எடப்பாடி கிட்ட, சிவி சண்முகத்துக்கிட்ட, எஸ்பி வேலுமணி கிட்ட பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார். எடப்பாடி யாருடைய ஆளு? பாஜக நபர், உலகத்துக்கே தெரியும். எஸ்பி வேலுமணி யாருடைய நபர்? அமித்ஷாவுடைய நபர், உலகத்துக்கே தெரியும். விஜய் கட்சியில இருக்கிற செங்கோட்டையன் யாரு? பாஜக நபர், எல்லோருக்கும் தெரியும். சிடி நிர்மல்குமார் யாரு? பாஜக காரரு, RSS காரரு, உலகத்துக்கே தெரியும். இவர்களெல்லாம் இவர்களுக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கிற விஜய் யாரு? வலதுசாரியா, இடதுசாரியா, இந்துத்துவாவா, திராவிடமா, என்ன அரசியல் பேசுவாரு? இந்து தேசியமா, தமிழ் தேசியமா, என்ன அரசியல் பேசுவாரு? இவங்க எல்லாம் பேசுற அரசியலுக்கு பலியாவார், விலையாவார், அவ்வளவுதான். அவருக்கென்று அழுத்தமான திராவிட அரசியலோ மாநில சுயாட்சியோ கிடையாது. அதனாலதான் பிராமின்ஸ் கொண்டாடுறாங்க. திராவிட ஆட்சிய, கலைஞரை, அண்ணாவை என்னைக்காவது பிராமின்ஸ் கொண்டாடி பார்த்திருக்கீங்களா? விஜய கொண்டாடுறாங்க. ஏன்னா அண்ணா ஆரிய மாயை எழுதியவர். தனி திராவிட நாடு, ஏன் திராவிட நாடு கிடைக்காவிட்டால் சுடுகாடுன்னு எழுதியவர். கலைஞர் மாநில சுயாட்சி, ராஜமன்னார் கமிட்டி போட்டவர், சர்க்காரியா கமிட்டி போட்டவர். அதனால அவர்களை எல்லாம் பார்ப்பனர்களால், பிராமணர்களால் கொண்டாட முடியல. ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே பிராமணர்கள் கொண்டாடி தீக்குறாங்க, வெடி வச்சு வெட்டிக்கிறாங்க. நம்மளால ஆட்சி வந்துருச்சுடா, திராவிடம் போயிருச்சுன்னு. 100 வருஷமா நீதி கட்சி காலம், சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திமுக, மதிமுக, எப்படியாவது இந்த திராவிடம் அழிஞ்சிடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில திராவிடத்து கட்சிக்கு நான் மாற்றுன்னு சொல்லி திமுக இல்ல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்திருக்கிறார். இப்ப குழந்தைங்களாம் சொல்லி ஓட்டு கேட்டீங்களே, இப்ப குழந்தைகள் நலனுக்காக விஜய் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட மாட்டேன்னு சொல்லுவாரா? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடித்து சொல்லுவாரா? அப்படி சொல்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அப்ப இதுதான் விஜய், இதுதான் விஜய். பிராமணர்கள் கொண்டாடும் விஜய், அக்ரஹாரம் கொண்டாடும் விஜய், பாஜகவுக்கு பிடித்தமான விஜய், தேசிய கட்சிகளுக்கு பிடித்தமான விஜய், இந்துத்துவவாதிகளுக்கு பிடித்தமான விஜய், இந்த கருத்தியல் எதுவுமே இல்லாத பச்சை குழந்தைகளுக்கு பிடித்த விஜய். குழந்தைங்க சொல்லி குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஜய் குழந்தைங்க படிப்புக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? குழந்தைங்களுடைய தமிழ் மொழி வளர்ச்சிக்கு உதவுவாரா? தாய்மொழி உணர்வை வெளிப்படுத்துவாரா? குழந்தைங்களுக்கு கல்விக்கு பணம் தர மாட்டேங்கிற பிஜேபியோட போராடுவாரா?
திமுக அரசு போராடின மாதிரி ஸ்டாலின் அரசு கேட்ட மாதிரி போராடுவாரா? இப்ப இந்தியா கூட்டணி இல்லை, அதையும் உடைச்சிட்டீங்க. திமுக சொன்னா இந்தியா கூட்டணியும் போராடும், இதை எதிர்த்து குரல் கொடுக்கும். தமிழ்நாட்டுல மற்ற மாநிலத்துல எப்படியோ, இந்த தமிழ்நாட்டுல காங்கிரஸும் இதே கொள்கையோட இருக்கும், இடதுசாரிகளும் இதே கொள்கை, விடுதலை சிறுத்தைகளும் இதே கொள்கை. இந்த மாதிரி குழந்தைகளுக்கான கல்விக்கான நிதியை கொடு, இந்தியை திணிக்காத அப்படின்னு பேசுவாங்க. இன்னைக்கு அப்படி பேச வேண்டியவங்களாம் விஜயோட போலாமா வேணாமான்னு ஆலோசனை நடத்துற ரேஞ்சுக்கு போயாச்சு. விஜய் எடப்பாடி வீட்டில் போய் நின்றுட்டு சிவி சண்முகத்தில் போகணுமா, இல்லை டைரக்டா அமித்ஷாட்ட டீல் பண்ணுமான்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸையும் கூப்பிட்டுக்கிறாரு, அங்கேயும் டீல் பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. எதுக்கு ஏடிஎம்கேயோட பேசுனீங்கன்னா பிஜேபியோட பேசுன மாதிரி தான். இவ்வளவு நாள் பேசின தூய சக்தி, தீய சக்தி, ஊழல் சக்தி, புனித சக்தி, நட்பு சக்தி, அப்புறம் என்ன சார் லீமா ரோஸை வச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுனா வச்சுக்கிட்டு செங்கோட்டையன், அமித்ஷா, எடப்பாடின்னு ஒரு ரவுண்டு வந்தா அப்புறம் இது எப்படி தூய சக்தியா இருக்கும்? ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே பிஜேபியோட கூட்டணி பண்ற மாதிரி ஆயிப்போச்சே. நேற்று வரையும் பிஜேபியினுடைய கைப்பாவைகள் சொன்னவர்களோடு சீட்டு பகிர்ற மாதிரி ஆயிடுச்சே. விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இவங்க மட்டும் போதும், இடதுசாரிகள் மட்டும் போதும் விஜயால சொல்ல முடியலையே. அவர்களை வைத்துக்கொண்டு இது மாதிரி முற்போக்கான மசோதாக்களை கொண்டு வர வேண்டியதானே, எதிர்க்க வேண்டியதானே இந்திய. இப்ப அதிமுக ஆதரவு அணியெல்லாம் வாங்கிக்கிட்டா பிஜேபி வந்து இந்த மாதிரி மசோதாக்களை வந்து விஜயை எதிர்க்க விட்டுருவான், விஜய் எதிர்த்துருவாரா, இந்தியை எதிர்த்து தமிழ் மொழியோட இருந்துருவாரா? பிஜேபியோட ஆட்டம் இப்போதாங்க தொடங்கியிருக்கு. நம்ம இதுவரை இருந்ததை விட 100 மடங்கு விழிப்புணர்வோடு இருந்து, மொழி உணர்வுடன், மாநில சுயாட்சி சிந்தனையுடன், பகுத்தறிவுடன் நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும். விஜய் அங்கிள், விஜய் அங்கிள், விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்ட குழந்தைகளை காப்பாத்துவீங்களா? விஜய் மாமா, விஜய் மாமா, விஜய் அங்கிள், இப்போ உங்க குழந்தைங்களோட படிப்புல பிஜேபி கை வைக்குது. இவ்வளவு நாள் திமுக அரசு அதுல கையெழுத்து போடாம குழந்தைகளை காப்பாத்தி இருந்துச்சு. நீங்க காப்பாத்துவீங்களா? 4 வயசு 5 வயசு குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்டீங்களே, இப்ப அந்த குழந்தைங்களோட படிப்பு பாதிக்க போகுது. அந்த விஜய் அங்கிள் அந்த குழந்தைகளை காப்பாத்துவீங்களா? எடப்பாடி வீட்டுல இருந்து வந்தாவது இதுக்கு பதில் சொல்லுவீங்களா? பார்ப்போம், காத்திருப்போம். முதலமைச்சர் விஜய் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார், எப்படி மத்திய அரசுடன் சமர் புரிய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சமர் புரியக்கூடாதுன்னு நான் சொல்லல, சமர் புரியணும். ஆனா அவர் புரிகிறாரோ இல்லையோ, முதையாவது தமிழக அரசு புரியும் நம்பிக்கை இருந்தது. அதனுடன் சேர்ந்து போராட வேண்டிய நிலையில் ஊடகவியலாளர்கள் ஜனநாயக சக்தியில் இருந்தோம். இப்ப சமர் புரிவாரான்னு வேற தெரியாது. அப்ப நம்ம 100 மடங்குக்கு 1000 மடங்கு மாநில சுயாட்சிக்காக மாநிலத்தையும், நம்ம குழந்தைகளையும், பெண்களையும், இளைஞர்களையும், நம்ம மக்களையும் பாதுகாக்க வீரியமா குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குங்கிறத நான் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.